மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ வந்துட்டு ஒரு என்எம்எம்எஸ் கணக்கு பார்க்கலாம். இந்த 105வது கணக்கு பாருங்கள். இந்த 105வது கணக்கு பாருங்களேன். 124 இன்ட்டு 36 இன்ட்டு 980 ஒன்றாம் இடத்தில் வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த 3 நம்பரையும் பெருக்குன்னா ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எதனா ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒன்றாம் இலக்கம்ன்றது எது? இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தியா, இதுதான் ஒன்றாம் இலக்கம். இது வந்துட்டு ரெண்டாம் இலக்கம், இது வந்துட்டு மூன்றாம் இலக்கம். சரியா? இப்போ இந்த மூணுத்தையும் பெருக்குனாக்கா இந்த மாதிரி பெருக்கி கடைசியாக வரும் இல்லையா, இந்த மாதிரி பெரிய ஆன்சர் வரும் இல்லையா, அதில் இந்த ஒன்றாம் இலக்கத்தில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய கணக்கு இது. அப்படி தானே எல்லோரும் அப்படி தானே யோசிப்பீங்க. எப்பட்றா இதெல்லாம் பெருக்கி நமக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் பெருக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது எடுத்துக்கும். சரியா? ஆனால் இது அரை மணி நேரம் வரைக்கும் போடக்கூடிய கணக்கானா கிடையாது. பார்த்த உடனே அடுத்த செகண்டு வந்துட்டு நம்ம ஆன்சரை வந்துட்டு போட்டுட்டு போயிடலாம். எப்படி சார் அது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இங்கே பாருங்கள் 124 இருக்கா, இங்கே 36 இருக்கா, இந்த கடைசியில் பாருங்கள் 980ன்னு இருக்கா. அந்த 980ல் இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 0 இருக்கா. நம்ம இந்த 0வை தான் நம்ம நோட் பண்ணணும். ஏன் நோட் பண்ணணும்? இப்போ வந்துட்டு பாருங்கள், ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு பெருக்கிறோம். பெருக்கி வந்துட்டு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு 3 1 4 5 இப்படி ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த நம்பரை அந்த 980னால் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பெருக்குனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த 0வால் இந்த நம்பரெல்லாம் பெருக்குவோமா. பெருக்குனா என்னாகும், 4 0 அப்படி போடுவோமா. இந்த 4 0க்கு போடுவோமா. அடுத்தது இந்த ரெண்டாவது ஸ்தானத்தினால வந்துட்டு பெருக்குவோமா. பெருக்கும் பொழுது இந்த 5 வந்துட்டு பெருக்குனா 8 40ன்னு வருமா. அப்போ 0 இங்கே போடுவோமா, மீதி 4ன்னு போடுவோமா. போதும், இதோடு நம்ம நிறுத்திக்குவோம். நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோ. இந்தமாதிரி 4 நம்பர் வரப்போகுது. திரும்பவும் வந்துட்டு 4 நம்பர் இந்த 9ஆல் வந்துட்டு இதை பெருக்கும்பொழுது இந்த ஸ்தானம் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குமா. ஏதோ ஒன்று நம்பர் இங்கே 0ன்னு நான் போடுறேன், நீங்கள் ஏதோ ஒன்று நம்பர் வரும். நான் கடைசியாக என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் வச்சு கூட்டுவோமா. கூட்டும் பொழுது இங்கே பாருங்கள், இங்கே என்ன நம்பர் இருக்குது, 0 இருக்குது. இந்த 0வால் இதெல்லாம் பெருக்கும்பொழுது 0 இருக்குதா. அப்போ ஃபஸ்ட்டு இலக்கம் என்னவோ வரும், 0 தானே வரும். அதுக்கப்புறம் தானே இந்த பக்கம் ஏதோ ஒரு நம்பர் அந்தமாரிலாம் வரும். 4 5 ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அப்போ நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கட்டும், எந்த நம்பர் வேணாலும் இப்படி இருக்கட்டும், கடைசியில் இந்தமாரி 0வில் முடிகிற மாதிரி, 0வில் இருக்கிற மாதிரி இன்னொரு நம்பராக கூட நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், இந்த ஃபஸ்ட் இலக்கம் வந்துட்டு 0 தான் வரும். அப்போ இதை வந்து நம்ம போட்டு பார்த்துன்னு இருக்கணுமா, பார்க்க தேவையில்ல. நம்ம இந்த கணக்கை பார்த்தோன்னே போட்டு முடிச்சிடலாம் இல்லையா. இந்த மாதிரி தான் யோசிக்கணும். நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த நம்பரை நம்ம இப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கும்போது ஏதோ ஒரு நம்பர் வரட்டும். ஆனால் இங்கே இந்த லாஸ்ட் நம்பரில் 0 இருக்குதா. அப்போ 0 இருக்குதுனாக்கா அது கூட வந்துட்டு எந்த நம்பரை பெருக்கினாலும் 0ன்னு தான் கடைசியில் முடியும் இல்லையா. இதுதானே ஒன்றாம் இலக்கம். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சரு 0. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இதெல்லாத்தையும் பெருக்கினா இருக்கணும். நம்ம அப்படி பெருக்குனா நம்ம வந்துட்டு நம்மளுடைய அறிவை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா அடுத்த செகண்டு இந்த கணக்கை பார்த்து அடுத்த செகண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? என்எம்எம்எஸ்ஸில் இந்த மாதிரி தான் வந்துட்டு கேள்வி அடுத்த செகண்டே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நிறைய கணக்குகள் வந்துட்டு கொடுப்பாங்க. சரியா? அதுதான் நம்மளை அறிவுபூர்வமாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மாதிரி கணக்குகளை போட்டு பாருங்கள். நாமளும் வந்துட்டு தொடர்ந்து பார்ப்போம். சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு இந்த கணக்குகளை போட்டு பாருங்கள். அறிவியல் படிங்க, சமூக அறிவியல் படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த கணக்கில் பார்ப்போம்.